நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். பரிகாரம் ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு காணொலியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், பரிகாரம் ஏன் பண்ணணும், அது எப்படி பண்ணணும். சிம்பிள் பரிகாரங்கள் தான். வெயில் அடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொடை எடுத்துன்னு போகிறோம், அது சிம்பிள் பரிகாரம். சரி, நம்ம வீட்டில் வண்டி இருக்கு, சைக்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போச்சு கொஞ்சம் கஷ்டப்படாம நாம போனோம்னா வண்டியில போயிட்டு வந்துடுவோம், டூ வீலர் பைக்கில் போயிட்டு வந்துடுவோம்னு தோன்றது. இந்த மாதிரி நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்ரத்தை பரிகாரங்கள். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கறது நவகிரக தோஷ பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சனி, சந்திரன், சூரியன், செவ்வாய், வியாழன், சுக்கிரன் இவர்களுடைய பரிகாரங்கள் பார்த்து இப்போ ராகு கேத்துவனுடைய பரிகாரங்கள். அந்த வரிசையில ராகு கேத்து சாயா கிரகங்கள். முதல்ல நம்ம அந்த வரிசையில நம்ம பார்க்கறது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் கோடகநல்லூர் அப்படிங்கிற இடம். இது திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, தாமிரபரணி நதி கரையில் இருக்கக்கூடியது கோடகநல்லூர். இது கார்கோடகன் பகவானை, கார்கோடகன் ஒரு சர்பம், நாகம், அது பெருமாளை வணங்கி தன்னுடைய சாப விமோசனத்திற்காக இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. பெருமாள் மாதவன், பிருகன் மாதவன் அப்படின்னு பெருமாளுடைய பேரு. இந்த ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுத்த இடம் கார்கோடகனுக்கு, அதனால கோடக கஷேத்திரம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. போச்சு அவசியமா இந்த தாமிரபரணி நதியில குளிச்சுட்டு பெருமாளை வணங்குவார்கள். அடுத்தது இந்த பெருமான் மட்டுமல்ல, பிராட்டியும் வணங்கி வரணும். ராகு கேது தோஷ நிவர்த்தி. இது ராகு கேதுக்கு மட்டுமல்ல, செவ்வாயினுடைய பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. அது ஒரு ஏற்றம். இந்த யாருக்கு சார் இது விசேஷம் அப்படின்னா, பாம்பு கடி, அந்த கனவுல அடிக்கடி எனக்கு பாம்பு வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, பாம்பினால் மட்டுமல்ல விஷக்கடிகளினால் நம்ம உடம்புல தடிப்பு ஏற்படுறது, சில இடத்துல தடிப்பா இருக்கு, இப்படிப்பட்ட சரும நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷ ஜந்துகளினால் ஏற்படக்கூடிய கடிகள் இருந்ததுன்னா இந்த இடத்திற்கு சென்று வந்தோமையானால் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இது எதற்காக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது முதல்ல இடத்தினுடைய விசேஷம் பார்த்தோம், ஏன் போயிட்டு வரணும்னு பார்த்தோம். இன்னொன்னு ஏன் போகணும் அப்படின்னா, ராகு கேது சம்பந்தமான, நமக்கு ராகுவுக்கும் கேதுவுக்கும் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, தோஷங்கள் இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்தலத்திற்கு இங்கேருந்து ஏன் திருநெல்வேலி போன மற்ற ஸ்தலங்கள் இருக்கு, அங்கே அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு செல்வதற்கு வசதியாக ஒவ்வொரு இடத்திலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இப்ப எதற்காக ஒரு பிரான்ச் ஆபீஸ் வச்சிருக்கோம், நாம ஒரு கார்பரேட் ஆபீஸ் இருக்கு, அதற்கு ஒரு பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. டெல்லியில ஒரு கார்பரேட் ஆபீஸ் இருக்குன்னா பிரான்ச் ஆபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, மதுரையில் இருக்கு. அந்த மாதிரி தான் சார் இது. அதனுடைய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணணும். அங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு பெருமாளுடைய ஸ்தலம் இருக்கு, அந்த இடத்துலயும் அமிர்த கலசம் வழங்கக்கூடிய ஸ்தலமாக. அதே மாதிரி இந்த இடத்துல கருடனுக்கு அமிர்த கலசம் வழங்குதல். ஏன்னா சார் கருடனுக்கு ஏன் சார் அமிர்த கலசம் வழங்கணும் அப்படின்னா, கருடனும் பாம்புகளும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். வினதை கத்ரு அப்படிங்கிறது, வினதையனுடைய மைந்தன் வைனதேயன், கத்ருவனுடைய புத்திரர்களாக பிறந்தவர்கள் தான் பாம்புகள். இருவருமே சகோதரர்கள். ஆனாலும் இந்த கத்ருவினால் சாபம் ஏற்பட்டு வைனதேயன் இந்த பாம்புகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான்னு ஒரு கதை உண்டு. அதனால வைனதேயனை நாம், அதாவது கருடனை நாம் வணங்கி வரணும். இந்த இடத்திற்கு, இந்த இடத்துல இங்க அமிர்த கலசம் அப்படின்னு கோயில்ல கேட்டா ஏதோ பணம் கட்டினோம்னா கொடுப்பாங்க. அதையும் நான் கருடனுக்கு சமர்ப்பித்தால் நமக்கு நாம் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த இடத்திற்கு போச்சு நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம், ஜன்ம நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு போய் வழிபடுதல். சார் அன்னைக்கு போக முடியல அப்படின்னா பரவாயில்லை. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது நம்முடைய ஜாதகத்துல பாருங்க, ராகு கேது எந்த இடத்துல இருக்கார், அது செவ்வாயனுடைய வீட்டில் இருக்காரா, புதனுடைய வீட்டில் இருக்காரா, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரா, அன்றைக்கு இப்ப வியாழனுடைய வீட்டில் இருந்தா வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல், இது ரொம்ப விசேஷம். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக நமக்கு என்ன திசை நடக்கிறது,
செவ்வாய் திசை நடக்கிறதா, குரு திசை நடக்கிறதா, சுக்கிர திசை நடக்கிறதா, அல்லது சனி திசை நடக்கிறதா, அந்த திசை நடக்கக்கூடியதாக அன்று சனி திசைனா சனிக்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல், இந்த ஸ்தலத்துக்கு போதல், பெருமானை வணங்குதல் அப்படிங்கிறது அடுத்தது விசேஷமாக அர்ச்சனை செய்து வருதல் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. நான்காவதாக, எதுவுமே முடியல சார், ஆனாலும் நான் போயிட்டு வரணும்னு இருக்கேன்னா கட்டாயம் போயிட்டு வாங்க. தாமிரபரணி நதியில குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சன்னதியில இருந்துட்டு, எந்த கோவில் போனாலும் அந்த கோவில் அரை மணி நேரம் இருந்துட்டு அங்கு நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு 4 பிரதட்சிணங்கள் செய்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெளியில வர்றபோது யாருக்காவது ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கையில என்ன இருக்கோ மனப்பூர்வமாக அதை கொடுத்து விட்டு, எல்லாரும் என்ன இப்பெல்லாம் சாதம் கொடுத்தா வாங்குறதே இல்லை, சாப்பாடு வேண்டாம் வேற ஏதாவது பைசாவா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சதுன்னா ராகுகேது பிரீத்தி அப்படிங்கிறதுனால கலர் துணிகள் நம்ம கிட்ட ஏதாவது துணி வேஷ்டி இருந்தது, கலர் வேஷ்டி அப்படின்னா கேதுவுக்கு பிரீத்தி, அல்லது கருப்பு கலர் இருந்ததுன்னா கொடுத்துட்டு, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்ததுன்னா தானம் செய்து விட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.